ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒரு பிரச்சனை இருக்கு. சியா சீட்ஸ்னால எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சியா சீட்ஸ் வந்து எல்லாம் ஹெல்த்தின்னு சொல்லி சோஷியல் மீடியால ஹைப் கொடுத்து, எதுக்கு தான் அந்த ஹைப் வந்து எல்லாரும் கொடுத்தாங்க தெரியல. சியா சீட்ஸ் அப்படி இப்படி வெயிட் லாஸ்க்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுல ஃபைபர் நல்லா இருக்கு, இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பில்டப் கொடுத்தாங்க. அது எது அதை நம்பி நான் சியா சீட்ஸ் சாப்பிட்டேன். சோ இந்த வீடியோல சியா சீட்ஸ்னால என் உடம்புக்கு வந்து ரெண்டு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் வெயிட் லாஸ் பத்தி நான் அப்டேட்ஸ் போட்டுனே இருப்பேன். இந்த வீடியோல சியா சீட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஹேக் இருக்கு. அதை வந்து சாப்பிட்டா ஃபைபர் நம்ம இன்டேக் நல்லா இருக்கும். அது என்னன்னு கூட நான் இந்த வீடியோல சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி கைஸ், நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ரம்ஜானுக்கு அப்புறமா 4 kg வந்து நான் இன்க்ரீஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ 1 வீக் எக்ஸாக்டா இருக்கு ரம்ஜான்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். நான் ஒரு 1.5 kg குறைச்சிட்டேன். 1.5 kg சொல்ல முடியாது, 1 kg. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து 3 நாள் கண்டினியூஸா நீங்க அதே வெயிட் மெயின்டைன் பண்ணி வெயிட் மிஷின்ல காட்டுதோ அப்போ நீங்க வந்து குறைச்சிட்டீங்கன்னு ஒத்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் காலைல செக் பண்ணும் போது லாஸ்ட் வீக்ல பாத்திருப்பீங்க 67.5 உங்களுக்கு காட்டிருந்தேன். இப்போ காலைல நான் செக் பண்ண 65.5 வந்துச்சு. பட் இப்போ லஞ்ச் சாப்பிட்டு உடனே வீடியோ இருக்கிறதுனால திருப்பி 66ல காட்டுது. இப்போ எவ்வளவு வெயிட் மிஷின்ல காட்டுது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் நம்ம வெயிட் மிஷின். கரெக்டா 2 கிலோ கம்மி பண்ணிடுறா ராசா. கஷ்டப்பட்டு சேலஞ்ச் விட்டுருக்கேன் எல்லாருக்கிட்டையும். 66.7. சரி, மறுபடியும் ஒரு செக் பண்ணுவோம். அதே தான். கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட்டா இருக்குப்பா. இந்த ஷர்ட் இந்த பேண்ட்லாம் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 66.5 இருப்பேன் கரெக்டா. லஞ்ச் வேற சாப்பிட்டுருக்கேன், அதனால கொஞ்சம் அதிகமா காட்டுது. 1 kg வந்து ஆல்ரெடி குறைச்சிட்டேன். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எப்படி குறைச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம பழைய மெத்தட் தான். பழைய டயட்டுக்கு நான் போயாச்சு. ஒர்க் அவுட்டு நான் பழைய டயட் என்ன பண்ணியிருந்தேனோ அதுதான். எக்ஸ்ட்ராவா எதுவுமே நான் புதுசா பண்ணல. என் டயட் பிளான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, அது உங்ககிட்ட சீக்கிரமா ஷேர் பண்றேன். இதான் வந்து இந்த வீக்கோட அப்டேட். நான் உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஷேர் பண்றேன் சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ காட்டிட்டேன். என்ன மனுஷன். இப்போ வாங்க சியா சீட்ஸ் பத்தி பேசுவோம். ஓகே கைஸ், எங்க வெயிட் குறையல, அதனால வந்து நான் நடந்துனே பேச போறேன். ஏன்னா லஞ்ச் சாப்பிட்ட உடனே நான் நடக்கணும், 15 மினிட்ஸ் நடக்கணும் சொன்னேன். ஸோ நடக்க முடியல, டைம் இல்லை, அதனால வீடியோல நடந்து பேச போறேன். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சோ சியா சீட்ஸ் ஒரு சூப்பர் ஃபுட். பட் அதுக்கு முன்னாடி வந்து சியா சீட்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். சியா சீட்ஸ் வந்து சூப்பர் ஃபைபர் ரொம்ப முக்கியம், நான் வாழ்க்கையில சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபுட் சியா சீட்ஸ். குளுக்கோஸ் ஸ்பைக் கம்மியா தரும், அதனால வந்து கொலஸ்ட்ரால்க்கு நல்லது, அப்புறம் ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. ரொம்ப முக்கியமா கூவி விக்கிறது வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லது சியா சீட்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எல்லாருக்கும் செட் ஆகுமா? அதான் கேள்வி. எனக்கு செட் ஆச்சா? அதான் இந்த வீடியோ. சோ இந்த வெயிட் லாஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து சூப்பர் ஃபுட் சியா சீட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி சாப்பிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜிம்ல வந்து ஒருத்தங்க சாப்பிட்டு இருந்தாங்க. ஜிம் முடிச்சுட்டு எல்லாம் ஜிம் முன்னாடினா வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி தேவை, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சியா சீட்ஸ் தண்ணியில போட்டு எடுத்துட்டு வந்து லெமன் வாட்டர் போட்டு அதை குடிச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து குடிச்சா வந்து நல்ல எனர்ஜி தரும் அப்படின்னாங்க. சரி, நானும் வந்து அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணேன்னா வந்து சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து ஜிம் கிளம்புறது முன்னாடி போட்டுப்பேன். அப்புறமா ஜிம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் ரீச் ஆக. அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் வார்ம் அப்லாம் முடிச்ச அப்புறமா வாட்டருக்கு பதிலாக சியா சீட்ஸ் வாட்டரை வந்து குடிக்க ஆரம்பிச்சேன். இது வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து வயிறு வந்து செம்ம ஃபுல் ஆயிடும், அப்படியே ஜிம்ல பசிக்காது, ஒர்க் அவுட்டுக்கும் நல்லா வந்து எனர்ஜி தெரியும். சியா சீட்ஸ் வந்து செம்ம வந்து கேலரி டென்ஸ். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் வந்து கடைசியில சொல்றேன் சியா சீட்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. நானும் ஒர்க் அவுட்டுக்கெல்லாம் எனக்கு செம்மையா ஜிம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்த்தா வாய் கொளற ஆரம்பிச்சு. எனக்கு வாய் கொளறதுன்னா எப்படின்னா, அது வந்து சியா சீட்ஸ் வந்து கொஞ்சம் கொழுன்ட்டு கொஞ்சம் கூவியா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். அதனால வந்து சரி ஏதோ அது வலுவலுன்னு இருக்கு, அதனால தான் எனக்கு வாய் குழந்தைன்ட்டு அது சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா எனக்கு வந்து பேசும்போது வார்த்தை வந்து தத்தளிக்கும், அந்த மாதிரி வந்து படப்படக்கும், அந்த மாதிரி சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ பண்ணி அது என்னது? இது நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா புழக்கலாம் இருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஸ்பீடா பேசுறது யாருக்குமே நிறைய பேர் புரியாது. இதுல வேற இந்த சியா சீட்ஸ் சாப்பிட்டு வேற ஆயிடும். அதனால நம்ம சென்டர் ஃப்ரூட் ஆயிடு ஆயிடும். அது மாதிரி ஆயிடுச்சு. சரி, வேற ஏதாவது காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அப்புறமா ரெகுலரா நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எதுவுமே டயட்ல சேஞ்ச் பண்ணது இல்ல. சேஞ்ச் பண்ணது பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ் தான் எடுக்க ஆரம்பிச்சு. இது வேற வந்து கொஞ்சம் குழவுன்னு இருக்கு.
அதனால தான் நம்ம வாய் வந்து ஒழுகாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேடா சியா சீட்ஸ் தான் இதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சியா சீட்ஸ் எப்படி சாப்பிடணும் ப்ராப்பரா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறமா வந்து நிறைய பேர் சொன்னாங்க வந்து சியா சீட்ஸ் வந்து வாட்டரை நல்லா வந்து அப்சார்ப் பண்ணும். அதனால என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வாட்டர்ல நல்லா போட்டு அதை ஊற வைக்கணும். பெஸ்ட் வே வந்து நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு காலையில எம்டி ஸ்டமக்ல சாப்பிடணும் அப்படி சொன்னாங்க. சரி இந்த ப்ராப்ளம் ஆகக்கூடாது, ஜிம் முன்னாடி 20 மினிட்ஸ் முன்னாடி போட்டது தப்பு, அதனால வந்து நைட் ஃபுல்லா சோக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா அது சாப்பிட்டா ஃபுல்லா வயிறு கிராம்ஸ், அப்புறமா எப்படி சொல்றது மோஷன் ப்ராப்ளம், அப்புறமா டைஜஷன் ப்ராப்ளம், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், கான்ஸ்டிபேஷன் மாதிரி எல்லாமே டைட் ஆயிடும், டைட் ஸ்டூல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா நம்ம புரோட்டீன் சாப்பிடறதுனால தான் இது ஆகுதோ, ஃபைபர் கரெக்டா வந்து புரோட்டீன் கிடைக்கலனா இந்த மாதிரி எல்லாம் ஆகும், இந்த சிம்டம்ஸ் நான் சொன்னதெல்லாம் ஆகும். ஃபைபர் இது சியா சீட்ஸ் ஃபைபர் தானே, இதுல வந்து சம ஃபைபரா, ஒரு ஸ்பூன் போட்டாலே பயங்கர ஃபைபர், 2 ஸ்பூன் போட்டாலும் தூக்கி விடும் ஃபைபர். ஃபைபர் சாப்பிடுறோமே, ஃப்ரூட் சாப்பிட்றேன், சியா சீட்ஸ் சாப்பிட்டேன், அதுக்கு மேல ஃப்ரூட் சாப்பிட்டேன், ஆனாலும் வந்து இந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருக்கு. என்னடா பிரச்சனை ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ரிசர்ச் பண்ணி பார்த்தா தெரியுது இந்த சியா சீட்ஸ் வயிற்றுக்குள்ள போய் என்ன பண்ணுதுன்னா வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற தண்ணியும் உறிஞ்சிருதான். சோ வயிற்றுல தண்ணியே இல்லைன்னா வந்து என்ன ஆகும், நான் சொன்ன ப்ராப்ளம் இந்த இன்டைஜஷன், ஸ்டூல்ஸ் டைட் ஆகுறது, வயிறு வலிக்கிறது, அப்புறம் கிராம்ஸ், எல்லா பிரச்சனையும் வந்து அந்த சியா சீட்ஸ் தான். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா டட்டா நானும் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ரொம்ப நாள். சியா சீட்ஸ் இப்படி வேற வேற காம்பினேஷன்ல சியா சீட்ஸ் தயிர்ல போட்டு சாப்பிடுறது, தண்ணியில போட்டு சாப்பிடுறது, சில நாள் வந்து புரோட்டீனே இல்லாம வெறும் சியா சீட்ஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்தது, என்னென்ன காம்பினேஷன் பர்மிடேஷன்லாம் போட்டு பார்த்துட்டேன். ஒன்னும் செட் ஆகல. அதே ப்ராப்ளம் தான் எனக்கு வந்து மைண்ட் வந்து அந்த அப்படிப்பட்ட ஃபைபரே வேண்டாம். 1 டீஸ்பூன் சியா சீட்ஸ் 2 டீஸ்பூன் சியா சீட்ஸ்லயே வந்து நமக்கு பாடிக்கு தேவைப்படுற ஃபுல் ஃபைபர் வந்துடும். ஷார்ட் கட்னால வந்து நான் அதை வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன். அது செம்ம வயிறு பிரச்சனை, உட்கார முடியாது, பாத்ரூம்ல போய் உட்கார முடியாது, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். சியா சீட்ஸ் வந்து எனக்கு வெறுத்துச்சு, எனக்கு அந்த ஃபைபரே வேண்டான்ட்டு. ஸோ 2 பெரிய ப்ராப்ளம். ஒன்னு வந்து பேசும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ஃபம்பிள் ஆவேன் பேசும்போது. செகண்ட் வந்து இந்த டைஜஷன் இஷ்யூ, கட் ப்ராப்ளம், எல்லா இன்டைஜஷன் இஷ்யூ எல்லாமே வந்து செம வெக்ஸ் ஆயிட்டேன். இப்படிப்பட்ட பொருளே வேணாண்டா அப்படின்ட்டு. ஓகே மக்களே, சோ இப்போ வந்து சியா சீட்ஸ் எப்படி தான் கரெக்டா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அவங்க சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட பெரிய லெசன் என்னன்னா வந்து எல்லாம் நீங்க வீடியோஸ்ல பாக்குற பொருளும் உங்களுக்காக இல்ல. சில பொருள்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவகாடோ வந்து செம்ம ஃபேட்ன்றாங்க, புதுசா யோகட்ன்றாங்க, அப்புறமா இதுன்றாங்க அதுன்றாங்க. பாரம்பரியம் நம்ம டே டு டே லைஃப் ஸ்டைல்ல நம்ம கேள்விப்படாத பொருள் சியா சீட்ஸ். முன்னாடி எல்லாம் வந்து பாதம் பிசுறு தான் நம்ம வந்து குளிர்ச்சிக்கு, வயிறு குளிர்ச்சிக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம். அதெல்லாம் பத்தி யாருமே பேசல. ஆனா திடீர்னு சியா சீட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணவொடனே ஓ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோம், ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணா நம்ம வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு பின்னாடி ஓடுறோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஓடி என்ன ஆச்சு, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் இருக்குன்னா அது நமக்கு செட் ஆகுதா, நம்ம பழக்க வழக்கங்களுக்கு, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு, நம்ம கல்ச்சருக்கு அதெல்லாம் செட் ஆகுமா சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு செட் ஆகுதா அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க. சோ நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, ஏன் லெசன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ சியா சீட்ஸ் வந்து எப்படி கரெக்டா எடுக்கறான்னு சொல்றேன். ஏன் நான் பண்ண தப்ப நீங்க பண்ணாதீங்க. சியா சீட்ஸ் வந்து ஹை ஃபைபர், அதனால வந்து இமிடியேட்டா எடுத்த உடனே ஸ்டார்டிங்லயே வந்து ரொம்ப குவாண்டிட்டி எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் டெய்லி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது விஷயம், அது நல்லா சோக் ஆகணும், மினிமம் 4 hours சோக் ஆகணும். பெஸ்ட் வே வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி எம்டி ஸ்டமக்ல சாப்பிடணும். இது வந்து ஹை கேலரி, சரிங்களா, இது நல்லது, இது வந்து சூப்பர் ஃபுட், வெயிட் லாஸ்க்கு நல்லது அப்படி சொல்லி இஷ்டத்துக்கு அதையும் சாப்பிட்டீங்கன்னா அதையும் வந்து உங்களை நல்லா வெயிட் ஆக்கி விட்டுரும். அப்புறமா வந்து ஏதாச்சும் ஃபுட்ல அதை மிக்ஸ் பண்றீங்க, தயிர் அதில் மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, வாட்டர்ல மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா ஒரு வாட்டி நல்லா ஸ்டிர் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா குடிங்க. அடுத்த விஷயம், அது சாப்பிட்டீங்கன்னா நிறைய வாட்டர் குடிக்கணும், ஏன்னா உள்ள போயிட்டு அதை இருக்கிற வாட்டரை வந்து உறிஞ்சி விட்டுரும். சோ என்னோட லெசன் வந்து டக்குன்னு வாட்டர்ல போட்டு ஒர்க் அவுட் முன்னாடி என்ன மாதிரி குடிச்சிடாதீங்க. ஃபைனலா என்ன மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் ஃபீல் பண்ணீங்கன்னா உடனே நிறுத்திடுங்க, ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு போயிடுச்சான்னு பாருங்க. அப்பனா அது சியா சீட்ஸ் தான் அது காரணம். ஓகே மக்களே, என் ஃபைனல் கருத்து வந்து எல்லாருக்கும் வந்து சியா சீட்ஸ் ஒர்க் ஆகுறதுனால நம்மளுக்கு ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாடி வேற, அவங்க பாடி வேற, நம்மளுக்கு செட் ஆகலன்னா நம்ம விட்டுடலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. நீங்க வந்து வாழ்க்கையில வந்து சியா சீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல இனிமேல் யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, வேற ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து சியா சீட்ஸ்னால வந்துச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சியா சீட்ஸ் டயட் ஃபைபர் அதிகமாகும், சாப்பாடுல போடலாம் சொன்னல, அது என்னன்னா வந்து ரைஸ்ல கொஞ்சோண்டு சியா சீட்ஸ் போட்டீங்கன்னா ரைஸ் வந்து கார்ப்ஸ், சியா சீட்ஸ் வந்து ஃபைபர். சோ ரைஸ்ல நல்லா தண்ணி இருக்கும், அப்புறமா வந்து குக் பண்ணும்போது
வந்து உங்களுக்கு ஃபைபரும் வந்துரும், உங்களுக்கு கார்ப்ஸும் வந்துரும். சோ வந்து குளுக்கோஸ் ஸ்பைக் அந்த சுகர் அப்சார்ப்ஷன் ரைஸ்ல இருந்து வரது வந்து கம்மியாகும். அதனால ரைஸ்ல லைட்டா சியா சீட்ஸ் போட்டு ஒரு ஜீரா ரைஸ் மாதிரி நீங்க சியா சீட்ஸ் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா வந்து சூப்பரா இருக்கும். இது ஒரு ரெசிபி நான் பார்த்தேன், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். ஓகே கைஸ், லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி 4 kg நான் குறைச்சிட்டு இருக்கேன். இன்னும் 3 வீக்ஸ் இருக்கு. 3 வீக்ஸ்ல அந்த இன்னும் மீதி இருக்க 3 kg குறைச்சிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் என் சேனல்ல இருக்க மொத்த வீடியோஸும் பாருங்க. வெயிட் லாஸ் பத்தி நிறைய உங்களுக்காக வந்து நான் போட்டுனே இருப்பேன். அதனால நிறைய கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்க தான் நான் வந்து இன்னும் நிறைய வீடியோ ஐடியாஸ் போட்டு உங்களுக்காக கொடுத்துனே இருப்பேன். சோ இந்த சியா சீட்ஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் பண்ணுங்க. இதே மாதிரி என் வெயிட் லாஸ் சேனல்ல இந்த வீடியோஸ்க்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.